இன்றைக்கி மண்டே 8th செப்டம்பர். ஸோ சிஎன்ஜி பிடிக்க டியூட்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிஎன்ஜி பிடிக்கிறதுக்காக நின்றுட்டுருக்கேன். சிஎன்ஜி பிடிச்சிட்டு டே ஸ்டார்ட் பண்ணலாம். இயர்னிங்ஸ் எதுவும் போடல. இன்றைக்கி வீக்லி ஒன்ஸ் தான். லாஸ்ட்டு வாரம் வீக்லி இயர்னிங்ஸ் நான் காட்டுறேன். ஓகே, இன்றைக்கி எதனா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அந்த வேலை நான் அப்டேட் பண்ணுறேன். டைம் பார்த்திங்கன்னா 8 மணி. இப்போலாம் 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறது. சிஎன்ஜிக்கு கூட்டத்தை மட்டும் பாருங்கள். ஆட்டோ பரவாயில்ல, பட் கார் வந்து ரொம்ப அதிகம் கூட்டம். ஆக்சுவலாக ப்ரெஷர் இல்லையா, கால் ஹவர் ஆகுமா பீக் ஹவரில். ஸோ ப்ரெஷர் இல்லைன்ட்டாங்க. எல்லோரும் கிளம்பி போகிறாங்க ஆட்டோக்காரங்களாம். $180 இருக்கா? ஓகே, இப்போ சிஎன்ஜி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வர டியூட்டி எடுத்துட்டேன். கஸ்டமருக்கு மெசேஜ் பண்ணிடலாம். ஓகே, ஒரு 5 minutes ஆகும். மெசேஜ் பண்ணிட்டேன். பார்ப்போம் வெயிட் பண்ணுறாங்களான்னு. இல்லைனா கேன்சல் பண்ணிடுவாங்க. ப்ரெஷர் 100 கூட இல்லை. ஆன் பண்ணியா? ஓகே, இப்போ ஓகே 200 இருக்கு. ஓகே, டன். பரவாயில்ல, 200 இருக்கு. ஆக்சுவலாக அந்த கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்க பீக் ஹவர்ன்றதுனால. ஸோ போயிட்டுருக்கோம், பார்ப்போம். கேன்சல் பண்ணல இது வரைக்கும். நல்லா வர்த்தான ட்ரிப். அதெல்லாம் இது இன்ஜினியர் ஆக்சுவலாக இந்திக்காரங்களை கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன். லேபர்ஸ் ஐயா, ஆட்டோ இன்ஜினியர் புக் பண்ணாரா? ஆட்டோ புக் பண்ணி இதை வந்து வேறு ஷேர் ஆட்டோ ஏதோ வந்துச்சா, அதில் போயிட்டாங்களாம். ஓகே, கேன்சல் பண்ண சொல்லியிருக்கேன். இது ஒரு தொல்லைங்க இவனுங்கிட்ட. ஓகே, கேன்சல் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து ரேபிடோவில் வேறு ட்ரிப் எடுத்தாச்சு. ஓகே, இந்த கஸ்டமரை போய் பிக்கப் பண்ணுவோம். காலையிலேருந்து ஒரு 7:30 இருக்குது. ஓகே, இன்றைக்கி டே முடிச்சிட்டேன் நான். இன்றைக்கி ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்துச்சு. ஏன்னா நான் காலைல வந்து அதை ரொம்ப லேட்டாக கிளம்புனது ஒன்று, கேஸ் ஸ்டேஷனில் ஒரு இது. ஸோ ஒரு 2 ட்ரிப்பும் நம்மளுக்கு சொதப்பிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, ஒரு நாள் அப்படி இருந்தால் ஒரு நாள் இப்படி இருக்கும். ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி கவர் பண்ணி முடிச்சிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதேமாதிரி நான் எப்போவுமே நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்பீங்க கண்டிப்பாக. அதுக்காக என் சப்ஸ்கிரைபர் எல்லோரும் வந்து நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்த்து ஆட்டோ எடுக்கணும் அப்படின்னு பண்ணவங்களுக்கு நான் காட்டி தான் ஆகணும் இயர்ரிங்ஸ். இந்த வீக் நான் அவங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த வீக் எவ்வளோ இயர்ரிங்ஸ்ன்னு நான் அவங்களுக்கு காட்டுறேன். பிகாஸ் அவங்க பயந்துடக்கூடாது. அவங்க எடுத்துகிட்டு இவர் இப்போ இயர்ரிங்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம், எடுத்தோம், கடைசியில் வந்து என்னவோ ஏதோ தெரியல அப்படின்ற மாதிரி பயந்துடக்கூடாது. ஒரு நாள் 2 நாள் ஓட்டுனாரு அப்படின்ற மாதிரி. அதுக்காக நான் வீடியோ போடுற போது மட்டும்தான் ஓட்டுறேன்னா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் வீக்லி இயர்னிங்ஸும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வீக்லி ஓகே, நம்மளோட லாஸ்ட் வீக்கு அந்த இயர்னிங்ஸு பார்த்துருவோம். வீக்லி இயர்னிங்ஸ் நான் உங்களுக்கு எப்போவுமே சொன்ன மாதிரி அது காட்டுறது நம்மளுடைய கடமை. நம்ம சேனலில் பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி ஸோ வண்டி எடுக்கிறவங்க பயந்துடக்கூடாது. ஓகே, அதுக்காக நம்ம கண்டிப்பாக காட்டி தான் ஆகும். இயர்னிங்ஸு ஓகே, வீக்லி பார்த்துருவோம். இது வந்து லாஸ்ட் வீக்கு. ஓகே, யூபரில் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா 1 செப்டம்பர்லேருந்து இன்றைக்கி டேட்டுக்கு ஆகிட்டுது. ஆக்சுவலாக இது 7ஆம் தேதி வரைக்கும் தான். ஓகே, ஸோ ஒரு வாரத்துக்கான இயர்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6089 ரூபாங்க. ஓகே, ஒரு 6100 ரூபான்னு வச்சுக்கோங்க யூபரில். ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மண்டே கம்மியாக ஓட்டியிருப்பேன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி சனிலாம் நிறைய ஓட்டியிருக்கேன் யூபரில். ஞாயிற்றுக்கிழமை கம்மி. ஏன் அப்படின்னா இப்போ வந்து ரேபிடோவும் நான் கொஞ்சம் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, ரேபிடோவில் பார்ப்போம். ரேபிடோ ஓகே, ரேபிடோ இயர்னிங்ஸு
ஆல் ஆர்டர்ஸ் போய்ட்டு வீக்கெண்ட் கொடுத்தோன்னா ஓகே 1 செப்டம்பர்லேருந்து 7 செப்டம்பர் ஓகே. ஸோ ஒரு 7661 ரூபா ஓட்டியிருக்கேன். யூபரை பீட் பண்ணிட்டேங்க ஆக்சுவலாக இந்த தடவை. எப்போயும் யூபர் ஓட்டும் ஒரு 9000 ரூபாய்க்கு, இதுக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு ஓட்டுவேன். இந்த தடவை அப்படியே மாறிடுச்சு அந்த இது ஓகே. ஏன்னா அந்த ஒரு நாள் யூபர் ரேபிடோ பண்ண ஆரம்பிச்சோன்னா அவன் டியூட்டி நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டான், அதையும் நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஓகே இது ஒரு 7600, அது ஒரு 6100, 7700, ஸோ 13100 வருதா. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எப்போவுமே வந்து ஆன் த வே டியூட்டி ஒரு 1000 ரூபா ஓகே. டிப்ஸு ஒரு 1000 ரூபா எடுத்தோன்னா ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 15700 ரூபா. இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டாக சொன்னது. இது தவிர்த்து நான் எடுத்தது இருக்கும், பட் நான் கணக்குன்னு ஒன்று டைரியில் எழுதி வைப்பேன். ஸோ அதுபடி எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே. ஸோ அதில் வந்து தான் அது வந்து ஒரு தோராயமான கணக்கு நான் சொன்னதெல்லாம் ஓகே. ஆப் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அது ஆஸ் யூஷுவல் அது வந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஆன் த வே டியூட்டி டிப்ஸு எல்லாமே கம்மி தான். அது தவிர்த்து நம்மளுக்கு நிறைய டியூட்டிஸ் வரும். எக்ஸ்ட்ராவே எனக்கு போன வாரத்தில் ஒரு 2 டியூட்டிஸ்லாம் வந்து. ஸோ அது பிரகாரம் என்னோடய இயர்னிங்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 17 ரூபா நினைக்கிறேன். 16800 17,000 ரூபா ஓகே. ஸோ அதில் வந்து நான் மைனஸ் பண்ணி காட்டியிருக்கேன் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அப்படின்னு. உடனே இதில் டியூவுக்கு போலியா, இல்லை உடனே எஃப்சி இருக்குது, எஃப்சிக்கு இப்போ தெரிக்கலையா, என் வண்டிக்கு 2 வருஷம் ஆக போகுது எஃப்சி. இன்னும் அது எஃப்சி வர்றதுக்கு 2 வருஷம் இருக்குது. 2 வருஷம் அது 1 லட்ச ரூபா நான் எஃப்சி பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு சம்பாரிச்சு கொடுக்குதுல அது. நான் இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு நகை வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் அதில் தானே வாங்கியிருக்கேன். அது வாங்கின ரேட்டு 90,000 ரூபாய் இன்றைக்கி ஏறிட்டு போகுது. அப்போ எவ்வளோ ரேட்டுக்கு போகுதோ அப்போ பரவாயில்ல செலவு பண்ணிக்கலாம். அது எல்லாமே அது கொடுத்தது தானே, அதுக்கு செலவு பண்ண போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சில பேர் வந்து உடனே கேட்பாங்க, ஏன் எஃப்சி டீட்டெயில் போடலையா, இதில் மைனஸ் பண்ணலையா. இப்போதைக்கு என்ன அதுக்கு செலவோ அதை நான் மைனஸ் பண்ணிட்டேன். சிஎன்ஜி எனக்கு டெய்லி செலவோ அதை மைனஸ் பண்ணிட்டேன். டியூ ஆக்சுவலாக நம்ம கட்டி தான் ஆகணும். கார் எடுத்தாலோ வண்டி எடுத்தாலோ இல்லை சும்மா ஒரு வேலைக்கு போகிறது பைக் எடுத்தாலோ கூட இஎம்ஐ நம்ம கட்டி தான் ஆகணும். ஸோ ஓகேவா, அதெல்லாம் இதில் கணக்கு அதெல்லாம் வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும் ஓகே. அது வந்து இதில் காட்ட முடியாது. ஸோ எஃப்சினா எஃப்சி வரும்போது நான் 2 வருஷம் கழிச்சு அது எவ்வளோ அதை நான் பார்த்துக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட இயர்னிங்ஸு. இது வந்து நான் கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கேன். சும்மா ஒரு வாரம் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது, கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கேன். அதுமாதிரி ப்ரௌன் ஷர்ட் வந்து நான் வச்சுருக்கேன். நான் ட்ரெஸ் மேலே போடுறேன். அது வீடியோ பண்ணும்போது எங்கன்னா நிறுத்தி பண்ணுற ரொம்ப கச்சக்கச்சன்னு இருக்குது. அதனால் அப்படி கலட்டி வச்சிடுறேன். ப்ரௌன் ஷர்ட்டு மஸ்ட்டு போடணும். நிறைய பேர் கேட்குறீங்க, போடணும். ஃபேண்ட்டு எனக்கு தெரிஞ்சு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஃபேண்ட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க, பட் வந்து ப்ரௌன் ஷர்ட்டு போட்டால் அந்த ஐடென்டிஃபை தெரியும். இப்போ கார் டிரைவர்ஸ்னால் வந்து அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போடுற மாதிரி ஆட்டோவுக்கு ப்ரௌனு அப்படின்றது ஒரு யூனிஃபார்ம் கோடு இருக்குது. ஸோ அது போடணும். அது வந்து ப்ரௌன் கலரில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, ப்ரௌன் கலரில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைலாக போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏங்க ஆட்டோக்காரனா பாவமாக அப்படியே ஒரு மாதிரி சோகமாக அப்படிலாம் இருக்கணுமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன் நல்லா இருக்கக்கூடாதா? நல்லா கெத்தாக இருங்க. ப்ரௌன் கலர் போடணும். நம்ம யூனிஃபார்மாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. நான் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போதே பூட் கட்டு அப்படிலாம் தான் போட்டுன்னு போவேன். ஏன்னா ட்ரெஸ் கோடு வந்து எனக்கு சின்ன வயசு வந்து அப்படி தான், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன். அதுமாதிரி நான் இருந்தது ஒரு சேல்ஸ் ஃபீல்டு. நான் பண்ணுற ட்ரெஸ் வந்து என் மேனேஜர் பண்ண மாட்டான், அந்த மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணுவேன். எங்கன்னா போய்ட்டு கடையில் போகிறேன்னா நான் சாதாரண சேல்ஸ் மேனில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என் கூட மேனேஜர் வந்து ஃபீல்டுக்கு வராரு, அப்படி எப்படா வருவாங்கள்ல, வந்தாருன்னா அவங்க யோசிப்பாங்க இவர் மேனேஜரா அவர் மேனேஜரா அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு நான் இருப்பேன். அது வந்து அப்போ நான் சின்ன வயசுல அப்படி தான், இப்போ அப்படி தான். நான் ப்ரௌன் ஷர்ட்டை போடுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஃபிட்டிங்காக அழகாக ஜாலியாக போட்டுட்டு இருப்பேன். எதுக்கு சோகமாக இருக்கணும்? நம்ம மூஞ்சில் சோகத்தை காட்டி நம்ம ட்ரெஸ்ஸில் வறுமையை காட்டினா நம்ம நான் வரப்போகிற கஸ்டமர்னால் நம்மளாம் எக்ஸ்ட்ரா காசாக கொடுக்க போகிறாங்க. லைஃப் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஜாலியாக உட்காந்து பாருங்கள். கஸ்டமர் என்னை பார்க்குறவங்க எல்லாருமே நேற்று ஒரு வயசானவர் சொல்லிட்டு போகிறேன், எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கப்பா இவ்வளோ இந்த வயசுக்கு, வேறு லெவல் பாடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஸோ அதே மாதிரி சொல்கிறாங்க, ஆடை பாதி ஆள் பாதின்னு சொல்கிற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸை வச்சு நம்மளுக்கு மரியாதை இருக்குங்க ஓகேவா. அதனால் ப்ரௌன் கலர் போடணும், நல்லா போடுவோம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். நல்லா கஸ்டமர் பார்க்குறவங்களுக்கு அது ஒரு ஃப்ரெஷ்ஷஸ், அவங்களும் ஒரு இதுவாக இருக்கும். சும்மா நம்ம அப்படியே பாவமாக இருக்கணும், அவங்ககிட்ட பாவமாக இருக்கணும், ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும், அப்படிலாம் கிடையாது. நல்லா ஃப்ரீயாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாக இருக்கும், அவ்வளோதான் ஓகே. ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ ஓவர் இது பண்ணணும்னு நினச்சேன். அந்த இயர்னிங்ஸ் உங்களுக்கு காரணம் நினச்சேன் காட்டிட்டேன். ஸோ மணி லாக்ஸ் கண்டினியூவாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே. அதேமாதிரி நம்மளுக்கு இதேமாதிரி ஆட்டோ கண்டென்ட்டாக போட்டுகிட்டே இருக்கும். வேறு என்ன பண்ணலாம்? நான் ட்ராவல் பைக்கில் ஒரு எங்கன்னா ட்ராவல் வீடியோ மாதிரி போடலான் இருக்கேன் ஓகே. அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு. ஏன்னா அதுவும் எனக்கு ஒரு பேஷன். ட்ராவல் பண்ணணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அது நிறைய வீடியோ வச்சுருக்கணும் ஃப்யூச்சரில். அதெல்லாம் பார்க்கணும். நம்ம வயசான காலத்தில் அப்படிலாம் ஒரு ரொம்ப ஆசை. நம்ம நிறைய விஷயம் பண்ணணும்,
அது எல்லாமே இருக்கணும். ஒரு காலத்தில் முடியாமல் படுத்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை. ஸோ ட்ராவலும் நிறைய பண்ண போகிறேன், நீங்கள் அதுக்கும் சப்போர்ட் பண்ணணும். ட்ராவல் வீடியோவும் வரும் நம்மளுக்கு. ஓகே ஓகேங்க, பாய். ஆட்டோ எடுக்கிறதுலாம் யாரும் போய்விடாதீங்க. யாரும் புக் பண்ணி நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாரும் நெகட்டிவிட்டியாக இருக்க மாட்டேங்க, அது தெரியும். நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க சூப்பராக அப்படிலாம் வேணாலும் ப்ரோ திங்க் பண்ணுங்க, வேறு லெவலில் இருக்கணும். அவ்வளோதான், நம்ம சேனல் அப்படி தான் இருக்கணும். இது முழுக்க பாசிட்டிவாக யார் இருக்காங்களோ, யார் உழைக்க போகிறாங்களோ, யார் இறங்கி வேலை பார்க்க போகிறாங்களோ, யார் சம்பாரிச்சு ஃபியூச்சரில் பெரியாக போகிறாங்களோ அவங்களுக்கான சேனல் இது. அதுமாதிரி ஒரு ஆட்டோ ஓட்ட வந்துட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் இதுதான் கெரியர் அப்படின்னு நின்றாதீங்க. ஓகே, இது வந்து நம்மளுக்கு சம்பாதிக்க ஒரு இயர்னிங்ஸ். அதில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு மேலே போயிட்டே இருக்கு. ஓகேங்க, சரி ஓகே, வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, கமெண்ட்லாம் பார்த்தேன், ஐயோ டிரைவர் லைஃப்லாம் வந்து வேணாம் வராதிங்க, ஒஸ்ட் லைஃப் அப்படிலாம் சொல்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட் லைஃப் விட இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், ஜாலியாக இருக்கிறேன், ஃப்ரீயாக இருக்கிறேன். 11 மணிக்கெலாம் முடிச்சுட்டு போகிறேன். இன்னும் பிடிச்சது என்ன எவ்வளவோ பண்ண போகிறேன். நல்லா ஜாலியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். ஓகே, அதேமாதிரி இருங்க. நம்ம எடுத்துக்கிறது தானேங்க, எந்த ப்ரொஃபஷனலாக இருந்தால் ஜாலியாக இருந்தால் ஜாலியாக இருக்க போகுது, சோகமாக இருந்தால் சோகமாக இருக்க போகுது, ஒஸ்ட்டாக இருந்தால் ஒஸ்ட்டாக தான் இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாகவே. ஒஸ்ட்டுன்னு நினச்சா நம்ம பெஸ்ட்டாக நினைப்போம், நம்ம லைஃப் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே பாய்ங்க, பாய். நான் வீட்டுக்கு கிளம்புறேன்.